எல்லாருக்கும் வணக்கங்க. இந்த டேட்ஸ்லேயும் வால்நட்லேயும் கேக் செய்யலாங்க. ஒரு 4-5 டேட்ஸ் வந்து பாலில் ஊற வச்சுருக்கேங்க. வால்நட்டு கொஞ்சம் ஊற வச்சுருக்குறோம். அதில் வந்து பெரிய தேன் வால் வந்து 1 எடுத்துருக்கேங்க. அது கூட இந்த ஊற வச்ச டேட்ஸ் அப்படி பாலோடு ஊற்றிடலாம். இந்த ஊற வச்ச வால்நட்டையே அப்படி தண்ணி வடித்து அதையும் போட்டுடலாம். இந்த கேக்கு நல்லா டேஸ்ட்டாக இருக்குங்க. குழந்தைங்களுக்கு கடையில் வாங்கி கொடுக்கறதுக்கு நம்ம இதை செஞ்சு கொடுத்தோன்னா நல்லா விரும்பி சாப்பிடுவாங்க. என் பேத்தி இந்த கேக்கு நல்லா விரும்பி சாப்பிட்றாளுங்க. அது கூட இந்த ஃப்ரெஷ் பட்டர் வந்து இப்போ தான் எடுத்தேங்க. அப்படியே அது ஒரு 2 ஸ்பூன் போட்டுடலாம். இதை மிக்சியில் நல்லா அரைச்சிடலாங்க. இந்த ஏர் ஃப்ரையில் வந்து 180ல் ஒரு 10 நிமிஷம் ஃப்ரீட் பண்ணி வைக்கலாங்க. ஒரு முட்டையை அது கூட ஊற்றிடலாம். ஊற்றி அதையும் நல்லா அரைச்சிடலாங்க. ஒரு கப்பு மாவு எடுத்துருக்கேங்க. அதில் வந்து பேக்கிங் சோடா பேத்தி கொடுக்கறனால கொஞ்சமாக போடுறேன். பேக்கிங் சோடா கொஞ்சம் எச்சா போட்டால் கொஞ்சம் நல்லாயிருக்கு. நான் கொஞ்சமாக அதை போடுறேன். இப்போது குழந்தை கொடுக்கறனால அது நல்லா அப்படி மிக்ஸ் பண்ணிடலாம். கொக்கோ பவுட்ரு வந்து ஒரு 2 ஸ்பூன் கொக்கோ பவுட்ரு போட்டுடலாங்க. அதையும் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த அரைச்சதையே அப்படியே ஊற்றி மிக்ஸ் பண்ணிடலாங்க. அந்த ஜாரில் கொஞ்சம் பால் ஊற்றி அப்படியே அலசி அதையும் ஊற்றிடலாம். மாவு கொஞ்சம் நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணலாம். பாருங்கள், நல்லா மிக்ஸ் ஆயிடுச்சு. கொஞ்சம் நல்லா அப்படியே மிக்ஸ் பண்ணிடலாம். இந்த ஏர் ஃப்ரையில் பட்டர் கொஞ்சம் இப்படி போட்டுடலாங்க. கொஞ்சம் ஃப்ரீட் ஆயிடுச்சு. எடுத்து அதில் கொஞ்சம் பட்டர் போட்டுடலாம். இதில் வந்து இந்த மாவு வந்து கொஞ்சம் பாருங்கள், லூஸாக இல்லாமல் ரொம்ப திக்காக இல்லாமல் இந்த அளவில் இருந்தால் சரி. இந்த ஏர் ஃப்ரையில் இதெல்லாம் கொட்டிடலாம். அப்படி டேப் பண்ணிடலாங்க. மேலே வந்து நட்ஸ் அப்படி போட்டுடலாம். வால்நட் கேக்குங்கிறனால கொஞ்சம் வால்நட்டு இதெல்லாம் இப்படி போட்டுடலாம். கொஞ்சம் இது வந்து
அப்படியே கொஞ்சம் 20 நிமிஷம் வேகட்டுங்க. சூப்பரான கேக் ரெடிங்க. நல்லா டேஸ்ட்டாக இருக்குது. நீங்களும் செஞ்சு பாருங்கள்.